வணக்கம் ஷர்மிளா. அதாவது தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியையை கத்தியால் குத்தி கொன்ற காதலன் தற்போது கைது செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அருகே பள்ளிக்கு சென்ற ஆசிரியையை காதலன் வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே மேல களக்குடியை சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி. இவரது மகள் காவியா. இந்த காவியாவுக்கு வயது 26. இவர் ஆலங்குடி அரசு தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கும் அதே ஊரில் அவரது சமூகத்தை சேர்ந்த கருணாநிதி மகன் அஜித்குமாருக்கு வயசு 29 என்பவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவியாவின் பெற்றோர் வற்புறுத்தலின்படி அவரது உறவினருக்கு திருமணம் செய்து வைக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர். இந்த விபரத்தை காவியா அஜித்குமாருக்கு தெரிவிக்காமல் அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வந்துள்ளார். இதேபோல் நேற்று இரவு 8 மணிக்கு இருவரும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது தனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட தகவலையும் அதற்கான போட்டோக்களையும் அஜித்குமாருக்கு காவியா காட்டியுள்ளார். இதனால் அஜித்குமார் கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில இன்று காலை காவியா பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது மாரியம்மன் கோவில் கொத்தட்டை காலனி ராமகிருஷ்ண மடம் அருகே சென்ற போது அவரை அஜித்குமார் வழிமறித்து அவரிடம் தகராறில் ஈடுபட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவியா மீது குத்தி கொடூரமாக கொலை செய்தார். இதில் பலத்த காயமடைந்த காவியா அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அம்மாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காவியாவின் உடலை கைப்பற்றி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பாபநாசம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. காவியா.